ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா திருப்பூரில் இப்படியும் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்களா நீர்வீழ்ச்சி அருவி டேமு பசங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க டைவ் அடிச்சுக்கிட்டு. ஓகேங்களா, நான் இப்போ லாரி லோடு இறக்கிட்டு போகிற வழியில் இந்த இடத்துல இருக்குது. திருப்பூரில் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையாக ஓடுது பாருங்கள் தண்ணி. இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன், என்ன இன்ஃபர்மேஷனோ அதையும் சொல்கிறேன். ஏன்னா வந்து இங்கே வந்து குழந்தைங்க ஃபேமிலியோடு வர்றது அந்த மாதிரி வர முடியாது. பேச்சுலர்ஸ் வரலாம். பேச்சுலர்ஸ் மீன்ஸ் பசங்க பேச்சுலராக இருந்தால் பசங்க வரலாம். ஓகேங்களா, பொண்ணுங்கள்லாம் வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடம். இதை விட சூப்பரான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அதை நான் சீக்கிரமே இந்த பக்கம் லோடு இறக்க வந்தேன் அப்படின்னா அதை வீடியோ எடுத்து நான் போடுறேன். நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் அருவியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நிறையா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன், அதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, பேக் கேமராவில் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மங்களம், திருப்பூரில் மங்களத்துலேருந்து அவினாசி போகிற ரோட்டில், ஒரு மங்களம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி போகிற ரோட்டில் ஒரு 300 மீட்ரு, ஒரு 1/2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 1/2 கிலோமீட்டருக்குள்ளார வந்தீங்கன்னா ரைட்டில் திரும்பினீங்க அப்படின்னா மண் தடம் போகும், மண் ரோடு. அதில் வந்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சிக்கு வரலாம். பசங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், எல்லாம் செம்ம ஜாலியாக டைவ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இடம் பசுமையாக, பசங்கள்லாம் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்பூரில் அந்த சாய கழிவு தண்ணி, இந்த இது கெமிக்கல் எல்லாத்தையும் கலந்து விடுவாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா தண்ணி நல்லா வெள்ளேர்னு பளிச்சுன்னு இருக்குது, பளிங்கு கல் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா அருவி. நிறைய பேர் திருப்பூரில் தெரியாதுல்ல. எதுக்காக நான் ஃபேமிலியோடலாம் வர முடியாது அப்படின்னு சொன்னேன்னா, இதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னா ஒயின் ஷாப்பு. எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம், அதனால் ஃபேமிலியோட வர முடியாது. பசங்களாக இருந்தால் வரலாம், வந்து என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். அங்கே பாருங்கள், ஹெல்மெட்டோட ஒரு ஆள் டைவ் குளிக்க போயிட்டுருக்காரு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹெல்மெட்டோட மீன் பிடிக்கிறாங்க, பீச் வலை வீசி மீன் பிடிக்கிறாங்க. இந்த டேமில் இருந்து வந்து டேமுன்னு சொல்லலாம், தடுப்பணைன்னு சொல்லலாம், அது ஏதோ ஒன்று சின்னதாக. ஓகேங்களா, வந்தீங்கன்னா சும்மா மரண மாதம் குளிச்சுட்டு வேறு லெவலில் போகலாம். இங்கே மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே ஆறு போகுது. நான் இதை விட ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு இடம், ஷூட்டிங் ஸ்பாட்டு இதே மாதிரி அருவி திருப்பூருக்குள்ளே இருக்குது. நான் அது சீக்கிரமாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேங்களா, ஓகே, பாய், see you. எனக்கு டைம் ஆகிடுச்சு. சாப்பாடு டைமில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாமே அப்படிங்கிறதுக்காக வந்தேன். அந்த வீடியோவும் எடுத்து போட்டாச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு குளிக்கணும்னு தான் ஆசை, ஆனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல. சீக்கிரமாக நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுவோம். திருப்பூரில் இருக்கிறவங்க மறக்காமல் பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா, எனி டைம் என்ஜாய் பண்ணலாம். அதுவும் காலையிலலாம் குளித்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். அழுக்கு தண்ணி, அந்த கழிவு தண்ணி அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நல்ல தண்ணி தான், சூப்பராக இருக்குது தண்ணியெல்லாம். நம்ம மேலே இருந்து தான் கீழே வந்தேன் இப்போ. ஓகே.